ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா SP 125 நிறையா வீடியோ பார்த்துருப்போம், 2-3 வீடியோ பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் 125 கம்ப்ளீட்டான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பற்றின எப்போ எடுத்தோம் நம்ம கரெக்டாக 2022 எடுத்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த வண்டி. ஒரு ஓனர் தான். நீ தானே? இல்லை, நாம நீ தானே வந்தால் கூட என்னை வச்சா வியாபாரம் பண்ணுற நக்கல்யா அவனுக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது. சரி, இதை பற்றி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி என்ன சொல்லுவோம்? டிவிஎஸ் ரைடர் பைக்கை ஒரு காலேஜ் பையனோ இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறோன்னா அவனுக்கு என்ன சொல்லலான்னு இருக்கு? நல்ல வண்டி, மைலேஜ் நல்லா கொடுக்கும்டா, பார்க்கவும் லுக்காக இருக்கும். மேலும் எனக்கு மைலேஜ் கொடுக்கறதுக்காக எடுத்தேன். நாட்டில் பெட்ரோல் விற்கிற விலைக்கு நமக்கு இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்குது. ஃபேமிலி செட்டிங்கு ஓகேவா. வண்டி க்ளீனாகவும் நம்ம வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீனாகவும், ரொம்ப டஸ்ட்டெல்லாம் படாது. டயர்ஸ் லோ இதுதான், அந்த ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் டயர்ஸ். எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து எவ்வளோ எடுத்து? எடுக்கும்போது 1,13,000. இப்போது இந்த வண்டியில் வந்துட்டு ப்ளூடூத் மாடல்லாம் வந்துருச்சு. ஸோ இது அட்வான்ஸ்டு ப்ளூடூத் மாடல் வந்துருச்சு. இப்போ 1,30,25. ஆமாம், 25க்கு மேலே இப்போ சொல்கிறாங்க. இது சாதா மாடலே பார்த்தீங்கன்னா இப்போ 1,21 சொல்கிறாங்க. இந்த கட் சைஸ் இது வந்து டிஃப்ரென்ஸ் வரும்ல? ஆமாம், சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இது வரும். அப்புறம் வண்டியில் சார்ஜர் இருக்குது, சார்ஜர் போட்டுக்கலாம். டைம் கட்டிடும் வண்டியில். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா வண்டியிலையுமே வருது இதெல்லாம். பட் ரைடரில் இந்த ஸ்பெசிஃபிக் எல்லாமே இருக்குது. தூம் ஸ்பெஷலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். தூம் பார்க்குறதுக்கு டிஃபராக இருக்கும். முன்னாடியோட இந்த என்ட்ரன்ஸ் வந்து, அதாவது இந்த லைட்டாக இருக்கட்டும், இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லுக் 125ல இந்த பைக்கில் வந்து தரும். ஆமாம், 125. ஏன்னா நம்ம ஹோண்டா SP 125 இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக வராது. பல்சர் 125லையும் இது நல்லாயிருக்கும். பட் வந்து ப்ரீவியஸாக அந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லுக் தரது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125 தான். கிளிக் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கோ. இந்த இதே ஃபஸ்ட்டு ரைடரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த தூம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பைக்கு நல்ல பைக் தான், எடுக்கலாம். ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, எல்லாரும் மேக்ஸிமம் என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து சூப்பராக இருக்கும், பிக்கப் சூப்பராக இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம கேட்டுருவோம். 1 இயருக்கு அப்புறம் ப்ராப்ளம்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது நம்ம எல்லாமே வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது வண்டி. நம்ம எடுக்கும் போதே வண்டியில் என்னென்ன ஃபால்ட், இப்போ இந்த வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ட் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அது ஒரு சம்பவம். ஸ்டார்டிங்லேயே பைக் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து ஷோரூம் மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக் கிடையாது. ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். அது வண்டியோட மிஸ்டேக்கும் கிடையாது. ஷோரூமில் அவங்க தான் பார்த்து கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. அதுக்கப்புறம் வண்டி கரெக்டாக தான் இருக்கான் இப்போ வரைக்கும். பெட்ரோலும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. சர்வீஸ் வந்துட்டு நம்ம ரைடரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக விட்டுறணும். வெளியிலலாம் நான் இது வரைக்குமே ஷோரூமில் தான் சர்வீஸ் போயிட்டுருக்கு. ஸோ நல்லா தான் நல்லா பண்ணி தராங்க. ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸ் அண்டு பார்க்குறவங்களுக்கு இது அட்ராக்டிவாகவும் இருக்கும், பெட்ரோல் காஸ்ட்டும் மிச்சமாகவும் இருக்கும். எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம், நல்லாயிருக்கும் இந்த வண்டி. வெளி ட்ராவல், ஹில்ஸ் எல்லாமே போகலாம். இந்த வண்டிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் போனது, கொல்லி ஹில்ஸ், வீடியோ கூட போட்டு பழனி எல்லாமே இந்த வண்டியில் தான் போச்சு. மேலும் டியூப்பு பார்த்தீங்கன்னா அது என்னடா வால் டியூப்பா, அது ஏதோ ஒயர் டியூப்பா, எதையாச்சும் சொல்லியா. டியூப்லெஸ் டயர் வந்து அதைத்தான் லாக் ஆகுது இல்லை, டியூப்லெஸ். ஸோ வந்துட்டு பஞ்சர் ஆனாலுமே ஒரு அளவு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பஞ்சர் ஆனாலுமே இதை வந்து ஓட்டிட்டு வந்துடலாம். 5 கீர் அதே தான், அதே 5 கீரு மேலே. அப்புறம் மேலே காலை மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்விஸ் எப்பயும் போல தான். நல்ல வண்டி, நல்லா இருக்கு. உன்னைய தான் எடுன்னேன். சரி, ஓகே. இந்த வண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. பட் அதுக்கப்புறம் தான் ஹோண்டா SP 125 நம்ம எடுத்தது. அந்த வீடியோவும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். வேறு இதில் ஸ்பெஷல்லாம் வேறு ஏதாச்சும் இருக்கா டிவிஎஸ் 125ல? இதில் நான் ஏதாச்சும் சொன்னேனே, ஏதாவது பேக் பெயின்லாம் வருது அது ஓட்டுறதுனால? இது எல்லாம் சம்டைம்ஸ் அது நம்ம யாராக இருந்தாலுமே எந்த வண்டி ஓட்டினாலுமே சம்டைம்ஸ் இதாகும். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் பேக் பெயின் வரும், அவ்வளோதான். வேறு மற்றபடி எதுவும் இல்லை. இது இப்போ டெய்லி ஒருத்தர் மார்க்கெட்டிங் போகிறான், அவனுக்கு இது சூட் ஆகுமா? கரெக்டாக சூட்டபிள் ஆகும். மைலேஜ் 55 கொடுக்குறான். சிட்டிலே 155 தரான். ஸோ நல்லா போகுது. மைலேஜும் நல்லா கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபாஸில் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. சவுண்டும் சத்தம் ரொம்ப அந்த டேரிங்காக சவுண்டு இல்லாமல் கரெக்டாக போகிறான். கரெக்டாக இருக்குது வண்டி. இன்னொன்று என்னன்னா, இப்போ 125cc மற்ற இதெல்லாம் கிக்கர் இருக்கும், இதில் கிக்கர் இல்லை. ஸோ இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்? அது
ஆனால் நிறைய பேர் இந்த கொஸ்டின் அது டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே பேட்டரியில் தான் ஓடுது, சென்சார் தான். ஸோ சென்சாரில் சின்னதாக ப்ராப்ளம் ஆனாலும் வண்டி ஸ்டாப்பாக அந்த இதாகும். பட் ஆனால் டிவிஎஸில் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இது வரைக்கும் எந்த வண்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதுவும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நைட் ட்ராவல் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டாப்லாம் ஆகலை, சென்சார் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அதான் சர்வீஸ் விடும்போதே நம்ம செக் பண்ணிடணும் சென்சார்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வண்டி நல்லா தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். பேட்டரி எவ்வளோ நாளைக்கு வரும் உங்களுக்கு? பேட்ரி நான் சர்வீஸ் விடுறதுனால எனக்கு கரெக்டாக போதும். 1 இயர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் 6 month ஒன்ஸ் வந்து சர்வீஸ் விட்டுருவேன். ஸோ எனக்கு அது வரையும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. எதாவது ரீப்ளேஸ் பண்ணாலும் டிவிஎஸில் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஓகே. பட் ஆனால் அவங்க சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் பண்ணால் நல்லாயிருக்கும் சர்வீஸையும். ஓகே. டிவிஎஸோட சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறப்பல. ஸோ இதை நம்ம 125ஓட ஓவரால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யார் எடுக்கலாம் இந்த பைக்கை. 125க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஒரு லுக்கும் நல்லாயிருக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா டிவிஎஸ் ரைடரை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணுறத பொறுத்து. ஆமாம், 1 இயருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. நான் எடுத்து கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. வண்டி இன்னும் அப்படியே க்ளீனிங்காகவும் கரெக்டாகவும் வச்சுருக்கேன். ஸோ பைக்கையும் நம்ம வீட்டில் ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி கரெக்டாக வச்சுருந்தா ஓட்டிகிட்டு போகிறவங்களும் கரெக்டாக வச்சுருக்கணும், எதிர்த்தாப்பில் வரவங்களும் நம்மளோடது மாதிரி கரெக்டாக வச்சுருந்தா பைக் இஸ் அ குட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காங்க. நம்ம தலை ஃபேனு ஏகே ஃபேன் நம்ம ஒட்டாமல் எப்படி. ஓகே. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுனா ஒட்டிக்கலாம். ஓவராலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பைக் மாதிரி நல்ல லுக்காக இருக்குது. இது டிவிஎஸ் ரைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்லோ கலர், அப்புறம் வந்து கிரே பிளாக். இப்போ வந்துட்டு வண்டி மொபைல் கனெக்ஷன் ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்துருச்சு அட்வான்ஸ்டாக. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குது. அது 135 140 கிட்ட வரும். அதுவும் நல்லா இருக்கும். அது என்னன்னா ப்ளூடூத் நம்ம எடுக்கலாம், பட் அது வந்து ரொம்ப ரைடெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க எடுக்கலாம். இல்லாட்டினா அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு எடுக்கலாம். அப்படியும் எடுக்கலாம், சொல்லிக்கிறதுக்கும் எடுக்கலாம். ஓகே. இது ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு இப்போ வரைக்கும்? 2000 கிலோமீட்டர் ஓட்டி 12,000 கிலோமீட்டர் ஓட்டியுமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த நெகட்டிவிட்டின்னு என்னது ரைடர் பைக்கோட நெகட்டிவிட்டின்னு எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஓகே. லவ் திஸ் பைக். ஸோ நெகட்டிவிட்டிலாம் எனக்கு ஓகே. இவரோட பைக்கை லவ் பண்ணுறதுனால நெகட்டிவிட்டி இல்லைங்கிறாரு. பட் பரவாயில்ல வந்து ரைடரை ஒரு பொறுத்தவரைக்கும் சொல்கிறது என்னென்னா இன்ஜின் வந்து நீ சொல்லு இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக 1 இயருக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எதாக இருந்தாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ப்ராப்பராக பைக்கை யூஸ் பண்ணால் நல்ல பைக் வரலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் ரைடர் 125 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பைக் பண்ணலாங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ்.